ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் இபேக் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸாக வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், கோக்ரேஜ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், கேரியர்னு சொல்லிட்டு ஏர் கண்டிஷனிங் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இவங்க கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இந்த கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியாக வருமா வராதான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கம்பெனி 2019 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. பட் ஆக்சுவலாக இந்த ரூம் ஏர் கண்டிஷனிங் சர்வீசஸ் பிஸ்னஸ் வந்து 2012 இந்த கம்பெனி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரூம் ஏர் கண்டிஷனருக்கு வந்து ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சர்ஸாக இருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த கம்பெனி B2B பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏர் கண்டிஷனர் தயாரித்து அது ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்து அவங்க இவங்க மூலயமா செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இந்த ரூம் ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸ்ல மட்டும் இல்லாமல் அந்த RACக்கு தேவையான ஷீட் மெட்டல் பார்ட்ஸ், இன்ஜெக்ஷன் மோல்டட் பார்ட்ஸ், கிராஸ் ஃப்ளோ ஃபேன்ஸ், PCBA காம்பனன்ட்ஸை தயாரிச்சுட்டு இருக்காங்க. பிளஸ் ஸ்மால் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸும் வந்து இந்த கம்பெனி தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த RAC ரூம் ஏர் கண்டிஷனிங் மார்க்கெட் வந்து சீசனல் மார்க்கெட்னால. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 736 கோடி, ப்ராஃபிட்டா 7 கோடி. 2022 ரெவன்யூவா 924 கோடி, ப்ராஃபிட்டா 17 கோடி. 2023 ரெவன்யூவா 1538 கோடி, ப்ராஃபிட்டா 31 கோடி. 6 months ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூவா 614 கோடி, ப்ராஃபிட்டா 2 கோடி அளவுக்கு பார்த்திருக்காங்க. இவங்களோட EPS 1.62 4.11 2023 உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 478 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் 369 கோடியா இருக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் பார்ப்போம். EPS 1.62 2021 இருந்தது, 4.64 2023 ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் 12% 2021 இருந்தது, அது 2022 18% உயர்ந்து 2023 அது 14% குறைஞ்சிருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 14.31 பைசாவா 2021 இருந்தது, 2023 46.21 பைசாவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ROCE பெர்சன்டேஜ் வந்து 11.72% 2021 இருந்தது, அது 2022 13 உயர்ந்து 11.85% 2023 குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து ஓவராலா கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல 5 to 7% அளவுக்கு இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.58 இருக்கு. ஸோ 6 months ஃபினான்ஷியல் 2024 அது 0.7 எதுவா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட IPO டீடைல்ஸ் வந்து 19 to 23 January 2024 IPO ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகிற டேட். IPO பிரைஸ் 218 ரூபாயிலிருந்து 230 ரூபாய் ஒரு ஷேரா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 240 கோடி இருக்கு. அப்பர் பிரைஸ் பேண்ட்ல டோட்டலா 640 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 65 ஷேர், 14,950 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் BSE அண்ட் NSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் January 24, 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் January 25, 2024, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் January 25, 2024, லிஸ்டிங் டேட் January 29, 2024 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து போஸ்ட் இஷ்யூல 65.36% இருக்க போகுது. இப்போ இந்த கம்பெனில வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் பிசினஸ்ல வந்து இந்த ஆஃப் சீசன்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சம்மர் சீசன்ல ரூம் ஏர் கண்டிஷனிங் பிசினஸ் நல்லா இருக்கும். வின்டர் சீசன் கொஞ்சம் கொஞ்சமா ரெய்னி சீசன் வரும்போது இந்த ரூம் ஏர் கண்டிஷனிங் பிசினஸ் வந்து கொஞ்சம் டல் அடிக்கும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக இந்த கம்பெனி இண்டக்ஷன் ஹாப்ஸ், பிளெண்டர்ஸ் அண்ட் வாட்டர் டிஸ்பென்சர் சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ரூம் ஏர் கண்டிஷனர் ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரா வந்து இருக்காங்க இந்தியால இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது இண்டோர் யூனிட்ஸும் அவுட்டோர் யூனிட்ஸும் சேர்த்து ஃபினான்ஷியல் 2020 இவங்க தயாரிச்ச டேட்டா படி. பிளஸ் இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ரெனவுண்ட் ரூம் ஏர் கண்டிஷனர் வந்து விற்கிற கம்பெனியான ப்ளூ ஸ்டார் லிமிடெட், டைக்கின் ஏர் கண்டிஷனிங் இந்தியா லிமிடெட், கேரியர் மீடியா லிமிடெட், வோல்டாஸ் லிமிடெட், ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட், ஹையர் அப்ளையன்சஸ், இன்ஃபினிட்டி ரீட்டைல் லிமிடெட், பஜாஜ் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பேனாசோனிக் லைஃப் சொல்யூஷன் லிமிடெட், கோக்ரேஜ் அண்ட் பாய்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட்லாம் வந்து இவங்களோட ரினவுண்ட் கிளைண்ட்ஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க ரினவுண்ட் கிளைண்ட்ஸ்டையும் நல்ல மார்க்கெட் ஷேரை இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் ஃபினான்ஷியல் 2021 1.06%, ஃபினான்ஷியல் 2022 1.89%, ஃபினான்ஷியல் 2023 2.08% இருக்கு. 6 months ஃபினான்ஷியல் 2024 0.43% தான் இருக்கு. ஸோ ஓவராலா 1% இருந்து 2% அளவுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் பார்க்க
பார்க்குற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ROCE மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 11.72%, 13.68%, 11.85%, 2.71% வந்திருக்கு. கடந்த 3 months financial year 2024லயும் அதுக்கப்புறம் 6 months financial year 2024லயும் எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து ஓவராலா கடந்த 4 வருஷத்துலயும் இந்த 6 months financial year 2024 எடுக்கும்பொழுது 5-7% அளவுக்கு தான் இருக்கு. கிராஸ் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 11-14% அளவுக்கு தான் இருக்கு. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி ஆவரேஜ் இபிஎஸ்ஆ கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 3.75 ஆகும். ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் வந்து 15.43% ஆகும் இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.77 இருக்கு. இதே போஸ்ட் ஐபிஓ நாவ கன்சிடர் பண்ணும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 2.5 இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2024 earnings, அதாவது 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 வச்சு நம்ம growth prospect ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட பிரைஸ் டு earning ரேஷியோ 418 வந்து இருக்கு. ஆன் ஹையர் சைட்ல இருக்கு. இதே ஃபினான்ஷியல் இயர் 2023 annualized earning பார்க்கும்போது 49 to 50 68 times earningsல வந்து இருக்காங்க. debt per equity ratio 6 months financial year 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது 0.77 இருக்கு. இவங்களோட பியர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் லிமிடெட், ஆம்பர் என்டர்பிரைசஸ் லிமிடெட், பிஜி எலக்ட்ரோபிளாஸ் லிமிடெட், எலிட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்களோட டோட்டல் இன்கம் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவங்களோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 63 மினிமம் எடுத்து பார்க்கட்டும், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 173 இருக்கு. ஸோ இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 earnings எடுத்து பார்த்தாலும் சரி, இதே போஸ்ட் ஃபார்வர்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024 எடுத்து பார்த்தாலும் சரி, இவங்க பியர்ஸுக்கு இன்லைனா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் கேப்ஸ் எதுக்குமே வந்து கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்னன்னா பாத்தீங்கன்னா டாப் 5 கஸ்டமர்ஸ் மட்டுமே 80% இவங்க கான்சன்ட்ரேஷன், அதாவது ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கு. லாங் டர்ம் கமிட்மெண்ட்ஸ் எந்த கஸ்டமர்ஸும் இவங்களுக்கு கொடுக்கல. பட் ஓவராலா நல்ல கிளவுன் கிளைண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க, மார்க்கெட் ஷேரும் வச்சிருக்காங்க. ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமே 85% ஆஃப் ரெவன்யூ வந்து எடுத்து சாப்பிடுது. ஸோ அதனால தான் இவங்களோட டாப் லைன் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி 700 கோடி இருந்தாலுமே கடைசியில வர நெட் ப்ராஃபிட் வந்து வெறும் 2 கோடி 3 கோடி 4 கோடி அளவுக்கு இருக்கு. பிளஸ் இந்த ரூம் ஏர் கண்டிஷனிங் பிசினஸ் வந்து சீசனல் பிசினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்கும், செகண்ட் ஆஃப்ல இந்த வின்டர் ரெய்னி சீசன் வரும்பொழுது இந்த பிசினஸ் கொஞ்சம் அடிப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயின் சப்ளை பண்றவங்களுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா இது வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஜிஎம்பி எதுவும் தென்படல. ஃபயர் ரேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அளவுக்கு இல்ல. ஸோ லிஸ்டிங் கெயின் சப்ளை பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை மியூட்டட் லிஸ்டிங் கெயின்ஸ் இல்லைன்னா வந்து ஐபிஓ பிரைஸ் கீழே லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனி B2C பிசினஸ் பண்ணல, B2B பிசினஸ் பண்றாங்க. ஸோ இவங்க கிளைண்ட்ஸ் உள்ள டிசைன்ல வந்து ஏசிஸை வந்து தயாரிச்சு அது மூலமா கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது எவ்வளவு வால்யூம்ஸ் இவங்க கிட்ட இருந்து வெளியே போகுதோ, அது இவங்க கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு செல் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த கம்பெனி பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்க. இந்த ஐபிஓ மன்ல இருந்து ஒரு புதுசா ஒரு பிளான்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட இன்னும் பெரிய பிரச்சனையா என்ன இருக்குன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு. ஸோ கடந்த 3 ஃபினான்ஷியல் எடுத்து பார்த்தாலும் சரி, 6 month ஃபினான்ஷியல் 2024 எடுத்து பார்த்தாலும் சரி, 84 to 85% ரெவன்யூ வந்து இந்த ரா மெட்டீரியல் காஸ்டே வந்து எடுத்துக்குது. பிளஸ் இந்த கம்பெனிக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா பிஎல்ஐ ஸ்கீம்ல இருக்காங்க, கவர்மெண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் கேப் எதுவுமே கொடுக்கல. ஆனா இவங்க கிராஸ் மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த 3 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து 5 to 7, 1 to 2, அதுக்கப்புறம் 11 to 14% அளவுக்கு தான் இருக்கு. அதுல கொஞ்சம் நிறைய வாலட்டிலிட்டியும் தெரியுது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு பேஸ்ட் ஆன் இட்ஸ் earning. ஸோ ஒருவேளை இந்த வேல்யூவேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி புதுசா கொண்டு வர போறாங்க, அதனால இவங்க ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வால்யூம் சேல் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல வந்து கொடுத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி B2B பிசினஸ் இருக்கிற கம்பெனியை வந்து கொஞ்சம் டச் பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் வந்து இருக்கும். நீங்க கன்விக்ஷன் வைஸ் யோசிச்சு பார்க்கலாம். அதாவது ஏசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயர் 1 சிட்டிஸ்ல மினிமம் 2 வச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்கு. டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஏசி வாங்கிட்டு இருக்காங்க. லாங் டர்ம்ல இந்த குளோபல் வார்மிங் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே சீசன்ல வந்து நிறைய ஹீட் இருக்க போகுது. அதனால ஏசி பிசினஸ் நல்லா தானே ஓடும். அதுக்கப்புறம் ஏன் இந்த ஸ்டாக் நம்ம வேணாம்னு சொல்லி நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இவங்க பிசினஸ் டு பிசினஸ் மாடல் வந்து பண்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து இவங்க மார்ஜின்ஸ் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளா இல்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை ஓட விடுவோம். இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்து இந்த புதுசா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்க வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இந்த ஸ்டாக்கை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பாக்குறதா வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. 1 or 2 times மறக்காம நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.